இந்த எல்ஜிபிடி என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். பாலினம் அப்படிங்கறதோட பொருள் முந்தைய காலங்கள்ல ரொம்பவும் எளிமையா இருந்தது. ஆண் பெண், அதாவது மேல் ஃபீமேல் அப்படின்னு சுலபமா சொல்லிடுவோம். இந்த இரு பாலினவரும் எதிர் பாலினத்தவங்க கிட்ட ஈர்க்கப்படுவது மட்டுமே இயல்பானதா இருந்துச்சு. ஆனா தற்போது பாலினத்தை இந்த சிறிய வட்டத்துக்குள்ள அடைக்க முடியறதே இல்லை. இப்போ மேல் ஃபீமேல் அப்படிங்கிற இரண்டு வகையை தவிர எல், ஜி, பி, டி, ஐ, கியூ அப்படின்னு பாலினம் பல விதமா வகைப்படுத்தப்படுது. முதல்ல நம்ம எல்ல தொடங்கலாம். எல் அப்படின்னா லெஸ்பியன், அதாவது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கிட்ட பாலியல் ரீதியா உறவு வச்சுக்கிறது தான் லெஸ்பியன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஜி. ஜி அப்படின்னா கே, இரண்டு ஆண்கள் பாலியல் ரீதியா உறவு வச்சுக்கிறத கே அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பி, அதாவது பைசெக்சுவல், எந்த பாலினத்தை சேர்ந்தவங்க கூடயும் உறவு வச்சுக்கிறத பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆண் ஒரு ஆணையும் காதலிக்கலாம், ஒரு பெண்ணையும் காதலிக்கலாம். விளக்கமா சொல்றதுன்னா ஒரு பெண்ணோ ஆணோ தங்கள் எதிர் பாலினத்தவரையும் காதலிப்பாங்க, அதே சமயம் தன்னோட பாலினத்தை சேர்ந்தவங்களையும் விரும்புவாங்க. அடுத்ததா டிரான்ஸ்ஜெண்டர். டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறது உண்மையிலே மூன்றாவது பாலினம். அதாவது பிறக்கும் போது அவங்க எந்த பாலினத்தை சேர்ந்தவங்களா அறியப்பட்டிருந்தாலும் வளரும் போதோ வளர்ந்த பிறகோ தன்னை வேறு பாலினமா உணர்ந்தா அவங்கள மூன்றாம் பாலினரா நம்ம கருதலாம். உதாரணமா ஒரு குழந்தை பிறக்கும் போது அதன் பிறப்புறுப்பின் அடிப்படையிலேயே அது ஆணாகவோ இல்ல பெண்ணாகவோ அடையாளப்படுத்தப்படுது. ஆனா பிறக்கும் போது ஆணாக அடையாளப்படுத்தப்படுபவர் காலப்போக்குல தன்னை ஒரு பெண்ணா அடையாளம் கண்டா அவங்கள டிரான்ஸ் விமன், அதாவது திருநங்கை அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஒரு பெண் தன்னை ஒரு ஆணா உணர்ந்தா அவங்கள டிரான்ஸ்மேன், அதாவது திருநம்பி அப்படின்னு சொல்லலாம். பல மூன்றாம் பாலினத்தவர்கள் தாங்கள் மனதால் உணர்வதை தோற்றத்திலும் கொண்டு வர விரும்பி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி செய்து கொள்வதுடன் செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் தெரப்பிஸ் மூலம் உடல் அளவிலும் மாறிடுறாங்க. சிலர் ஆடை உடுத்தும் பாணியை மட்டும் எதிர் பாலினத்தவருடையதா மாத்திக்கிறாங்க. இதுல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நபரின் செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ், அதாவது பாலியல் விருப்பம் ஸ்ட்ரெயிட், கே, லெஸ்பியன் அல்லது பைசெக்சுவல்னு எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். பார்க்க போனா ஐ, அதாவது இன்டர்செக்ஸ் கூட டிரான்ஸ்ஜெண்டரின் ஒரு பகுதியாக தான் கருதப்படுது. அதாவது ஒரு குழந்தை பிறந்ததும் அதன் பிறப்புகளில் இருந்து அது ஆணா இல்ல பெண்ணா அப்படின்னு தீர்மானமா சொல்ல முடியாத நிலையும் சில சந்தர்ப்பங்கள்ல ஏற்படலாம். அந்த சமயத்துல டாக்டர் சொல்வதை கேட்டுதான் குழந்தை ஆணா பொண்ணான்னு முடிவு செய்வாங்க. அந்த முடிவின்படியே குழந்தைய வளர்ப்பாங்க. ஆனா அந்த குழந்தை வளர்ந்த பிறகு தன்னை ஆணாவோ இல்ல பெண்ணாவோ அல்லது டிரான்ஸ்ஜெண்டராவோ எப்படி வேணும்னாலும் நினைக்கலாம். அடுத்ததா கியூ, அதாவது குயர். எல்ஜிபிடி சமூகத்தை சேர்ந்த எல்லாரையும் குயர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த மக்களின் கவலைகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவதை குயர் கண்ணோட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்பொழுது இருக்கும் சூழலில் இந்த கொரோனா வைரஸ், லாக்டவுன், வேக்சின் இவைகளை பற்றி பேசாமல் நான் ஏன் இந்த எல்ஜிபிடி அஜெண்டாவை பற்றி பேசுகிறேன் என்று உங்களில் பலர் யோசிக்கலாம். அதற்கான பதில், இந்த கொரோனா வைரஸ் என்பதே நம்மை நியூ வேர்ல்ட் ஆர்டரை நோக்கி அழைத்து செல்வதற்கானதுதான் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்திற்கு பிறகு நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்ற ஒன்று அவசியமானது என்பதை நமது பிரதமர் லோக்சபாவில் உரையாடிய வீடியோவை முதலில் பாருங்கள். विवेकानंद जी ने कहा था, every nation has a message to deliver. Every nation has a message to deliver. A mission to fulfill. A destiny to reach. मानव जात, मानव मूल्य संकट के घेरे में थे, निराशा छाई हुई थी। और सेकेंड वर्ल्ड वॉर के बाद पोस्ट वर्ल्ड वॉर एक दुनिया में एक नया ऑर्डर, न्यू वर्ल्ड ऑर्डर उसने आकार लिया। शांति के मार्ग पर चलने के शपथ हुए। सैन्य नहीं सहयोग, इस मंत्र को लेकर के दुनिया के अंदर विचार प्रबल होते गए। यूएन का निर्माण हुआ, यूएन का निर्माण हुआ, यूएन का निर्माण हुआ। इंस्टीट्यूशंस बनी, इंस्टीट्यूशंस बनी, भांति भांति के मैकेनिज्म तैयार हुए ताकि विश्व को पोस्ट वर्ल्ड वॉर के बाद एक सुचारू ढंग से
शांति की दिशा में ले जाया जाए। लेकिन अनुभव कुछ और निकला। अनुभव ये निकला कि दुनिया में शांति की बात हर कोई करने लगा। पोस्ट वर्ल्ड वॉर शांति की बातों के बीच भी हर कोई जिसकी ताकत थी अपनी सैन्य शक्ति बढ़ाने लगा। वर्ल्ड वॉर के पहले दुनिया के पास जो सैन्य शक्ति थी, यूएन के बाद वो सैन्य शक्ति अनेक गुना बढ़ गई। छोटे मोटे देश भी सैन्य शक्ति की स्पर्धा में आने लग गए। शांति की चर्चा बहुत हुई, लेकिन हकीकत इस बात विश्व को स्वीकार करना होगा कि सैन्य शक्ति की तरफ बड़ी बड़ी ताकतें और पुरजोश चल पड़ी। बड़ी बड़ी ताकतें और पुरजोश चल पड़ी। जितने इनोवेशन हुए, रिसर्च हुए, वो इसी कालखंड में हुए सैन्य शक्ति के लिए। जितने इनोवेशन हुए, रिसर्च हुए, वो इसी कालखंड में हुए सैन्य शक्ति के लिए। पोस्ट कोरोना भी एक नया वर्ल्ड ऑर्डर नजर आ रहा है। पोस्ट कोरोना के बाद दुनिया में एक नया संबंधों का वातावरण शेप लेगा। हमें तय करना है कि हम वर्ल्ड वॉर के बाद एक मुख्य दर्शक के रूप में बदलती हुई दुनिया को देखते रहे और अपने आप को कहीं एडजस्ट हो सकते तो करने की कोशिश की। हमारे लिए वो कालखंड भी वैसा ही था। लेकिन आज पोस्ट कोरोना जो नया वर्ल्ड ऑर्डर तैयार होगा, और होना ही है, किस रूप का होगा, कैसा होगा, कौन उसको इनिशिएट करेगा, वो तो वक्त बताएगा। लेकिन दुनिया ने जिस प्रकार से संकट को झेला है, दुनिया इस पर सोचने के लिए मजबूर हुई है और होना है। नए वर्ल्ड ऑर्डर में भारत को अपनी जगह बनाने के लिए भारत को सशक्त होना पड़ेगा, समर्थ होना पड़ेगा। जो भी आवश्यक बदलाव हो, उस बदलाव की ओर होने चाहिए, ये मेरा मत है। இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டரின் முதல் தூண் என்று கருதப்படுவதுதான் இந்த எல்ஜிபிடி அஜெண்டா என்பது. இதற்கான ஆதாரம் 1989 ரால்ஃப் எப்பர்சன் என்பவரால் எழுதப்பட்ட த நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்கிற புத்தகம். எப்பர்சன் அமெரிக்காவின் புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் ஆராய்ச்சியாளர் ஆவார். இவர் கான்ஸ்பிரசி தியரிஸின் மீது பல ஆராய்ச்சிகள் செய்திருந்தார். எப்பர்சன் தனது புத்தகத்தின் முன்னுரையில் எழுதியிருந்த சில விஷயங்கள் உங்களுக்காக. இந்த உலகத்திலிருந்து பழைய வேர்ல்ட் ஆர்டர் முடிவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான வேலைகள் புது வழிகளில் செயல்பட துவங்கும். இந்த புதிய உலகம் என்பது நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று அழைக்கப்படும். இந்த புதிய கட்டமைப்பில் சொத்துக்கள் அதிகமாக இருக்கின்ற நாடுகளில் இருந்து எடுக்கப்படும், இல்லாத நாடுகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டரில் ஃபேமிலி என்கிற கட்டமைப்பு உடைக்கப்படும். அது எவ்வாறென்றால் ஹோமோசெக்சுவல் மேரேஜஸ் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படும். குழந்தைகளை பெற்றோர்கள் வளர்க்க அனுமதி மறுக்கப்படும். மாறாக கவர்மெண்ட் அந்த வேலையை செய்யும். பெரும்பான்மையான பெண்கள் வேலையில் அமர்த்தப்படுவார்கள். இவ்வாறு செய்வதனால் இல்லத்தரசிகள் இல்லாமல் ஆக்கப்பட்டு குடும்ப கட்டமைப்பு உடைக்கப்படும். விவாகரத்துகள் மிக சுலபமாக வழங்கப்படும். ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற திருமண பந்தம் மெல்ல மெல்ல அகற்றப்படும். அதேபோல் இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டரில் தொழில்துறை எவ்வாறு இருக்கும் என்றால், அனைத்து உற்பத்தி துறைகளையும் கவர்மெண்ட் தன் கைகளில் எடுத்துக்கொள்ளும். தனி மனிதன் சொத்துக்கள் வைத்திருப்பது நிராகரிக்கப்படும். மதத்தை பொறுத்தவரையில் மதம் என்பது நிராகரிக்கப்படும். மதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் ஒழிக்கப்படுவார்கள் அல்லது சிறைப்படுத்தப்படுவார்கள். இதற்கு மாறாக ஒரு புதிய மதம் உருவாக்கப்படும். அது த வர்ஷிப் ஆஃப் மேன் அண்ட் ஹிஸ் மைண்ட், அதாவது மனிதன் வரம்புகளற்ற மன இச்சைகளை பின்பற்றக்கூடிய ஒரு புதிய மதம். அது எந்த மதம் என்பது உங்களுக்கே தெரியும். அனைவரும் அந்த புதிய மதத்தை தான் பின்பற்றுவார்கள். இந்த ஹோமோசெக்சுவல் அஜெண்டா, டிரான்ஸ்ஜெண்டர் அஜெண்டா, டிரான்ஸ்ஹியூமனிசம், ஃபீடோஃபிலியா என்கிற குழந்தைகளை சீரழிப்பது மற்றும் மிருகங்களுடன் உறவு வைத்துக் கொள்வது, இவையெல்லாம் ஒரே பாதையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஒரு பாதை என்பது சாத்தானின் பாதையான பெஃபமெட் அஜெண்டா ஆகும்.